Hi everyone, welcome to Good Reviews channel. நாம இன்னைக்கு பார்க்க போறது ஸ்வர்ண சுந்தரிங்கிற ஹாரர் த்ரில்லர் படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். இந்த படத்தோட கதை என்னன்னா, படத்துல ஒரு சபிக்கப்பட்ட ஒரு சின்ன சிலை இருக்கு. அந்த சிலை யார் கையில கிடைக்குதோ அதுல இருந்து அவங்களுக்கும் அவங்களோட குடும்பத்துல உள்ளவங்களுக்கும் நிறைய பிரச்சனை ஏற்படுது. அது மட்டும் இல்லாம அந்த குடும்பத்துல உயிர் பலியும் அடுத்தடுத்து நடக்குது. இந்த சபிக்கப்பட்ட சிலை ஹீரோனி கைக்கும் கிடைக்குது. அதுல இருந்து ஹீரோனிக்கும் கெட்ட விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்குது. ஒரு நாள் ஹீரோனி ஒரு இடத்துக்கு போறாங்க. ஒரு கம்பெனியோட லிப்ட்ல போகும்போது திடீர்னு லிப்ட் ஸ்டாப் ஆகுது. அந்த லிப்டுக்குள்ள 7-8 பேர் இருக்கிறாங்க. இந்த லிப்ட்ல திடீர்னு பவர் கட் ஆகுது. அந்த நேரம் ஒருத்தரை யாரோ குத்தி கொலை பண்ணியிருந்தாங்க. இப்படி ஒவ்வொரு வாட்டியும் பவர் கட் ஆகும்போது அந்த நேரம்லாம் ஒவ்வொருத்தரா இறந்து போயிட்டே இருக்காங்க. கடைசி அந்த லிப்டுக்குள்ள 2 பேர் மட்டும் இருக்காங்க. அவங்க 2 பேருக்கும் என்னாச்சு, அவங்க 2 பேரோட பிளாஷ்பேக் ஸ்டோரி என்ன, கடைசியா ஹீரோனி என்ன ஆனாங்க, அந்த சபிக்கப்பட்ட சிலைக்கான மர்ம பின்னணி என்ன, இது எல்லாத்துக்கான விடை தான் இந்த படத்தோட கதை. இந்த படத்தை MSN சூர்யா டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த படத்துல பூர்ணா, ஜெயபிரதா, சாக்ஷி, ராம் இன்னும் பலர் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட பிளஸ் படத்தோட கதை இன்ட்ரெஸ்டிங்காகவும் என்கேஜாகவும் இருக்கு. படத்துல அந்த சபிக்கப்பட்ட சிலை நிறைய பேர் கைக்கு போகுது. அதுக்கப்புறம் அவங்க நிறைய ப்ராப்ளம் ஃபேஸ் பண்றாங்க. அந்த சீன்லாம் படத்துல நல்லா இருக்கு. அந்த சிலைக்கான பிளாஷ்பேக் ஸ்டோரி நல்லா இருக்கு. படத்துல நடிச்ச எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்க. அதுலயும் குறிப்பா ஹீரோனி பூர்ணா மற்றும் சாக்ஷி அவங்களோட ரோலை நீட்டா பண்ணியிருக்காங்க. படத்தோட கிளைமேக்ஸ் நல்லா இருக்கு. படத்துல உள்ள ட்விஸ்ட் அண்ட் சஸ்பென்ஸ் ஓரளவு ஒர்க் அவுட் ஆயிருக்கு. படத்துல ஹீரோனி சாக்ஷிக்கான பிளாஷ்பேக் ஸ்டோரி ஓகேவா இருக்கு. படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் இன்ட்ரெஸ்டிங்காகவும் அடுத்து என்ன நடக்கும்னு நம்ம எக்ஸ்பெக்டேஷனோட பார்க்குற அளவுக்கு இருக்கு. படத்தோட மியூசிக் மற்றும் சினிமாட்டோகிராஃபி நல்லா இருக்கு. இந்த படத்தோட மைனஸ் படத்துல தேவையில்லாம நிறைய சீன்ஸ் வச்ச மாதிரி இருக்கு. படத்தோட செகண்ட் ஹாஃப் ஸ்லோவா போற மாதிரி இருக்கு. படத்துல உள்ள ஹாரர் சீன்ஸ் அந்த அளவு இம்ப்ரெசிவா இல்ல. படத்தோட டியூரேஷனை கம்மி பண்ணிருக்கலாம். படத்துல ஒரு சில அடல்ட் சீன்ஸ் இருக்கிறதுனால ஃபேமிலியோட இந்த படத்தை பார்க்க வேண்டாம். மொத்தத்தில் இந்த படத்தை பார்க்கலாமான்னு கேட்டா ஒரு ஆவரேஜான ஹாரர் த்ரில்லர் மூவி பார்க்கணும்னு நினைக்கிறவங்க இந்த படத்தை பார்க்கலாம். இந்த படம் அமேசான் பிரைம்ல தெலுங்குல அவைலபிளா இருக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் ஆல்.